100 ஹவுஸ், 100 பெரிய பெரிய மாளிகை, பல கோடிக்கணக்கான மதிப்புடைய அவருக்குன்னு ஓனா அவர் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி 100 மாளிகையை வச்சிருந்தாராமா. அதாவது 100 வீடு வச்சிருந்தாராமா. ஆனா சரித்திரம் சொல்லுது, ஒரு நாள் கூட 2.5 மணி நேரத்துக்கு மேல அவர் ஒரு இடத்துல அவர் தூங்குனதே இல்லையாமா. ஒரு நாள் கூட. தனக்கு எதிரி இருக்காங்க, தன்னை கொன்றுவாங்க, தன்னை அழிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வீட்டில் படுத்து தூங்கி அப்படி அயர்ந்து எந்த இடத்துலையுமே அவர் தூங்குனது இல்லையாமா. ஏன்னா நான் அயர்ந்து தூங்கிட்டேன்னா என் பக்கத்தில் இருக்கிறவனே எனக்கு எதிரியா மாறி என்னை கொன்றுவான்ற பயத்தில் ஒரு நாள் இரவில் பார்த்தீங்கன்னா 5 வீடு 10 வீடுக்குள்ள மாறி மாறி போய் படுப்பாராம். அத்தனை வீடு. அதனால பிரதர், 10 வீடு கட்டுறதுல எல்லாம் ஆசீர்வாதம் வராது பிரதர். 10 கார் வச்சிருக்கிறதுல ஆசீர்வாதம் வராது. சமாதானம் அப்படின்றது நம்ம 10 வீடை கட்டுறதுல இல்லை. சமாதானம்ன்றது யார் தரணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் தர முடியும். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், உண்மையாய் வாழ்கிறவர்கள், கீழ்ப்படிதலோட வாழ்கிறவர்கள், தவறு செய்யாமல் வாழ்கிறவர்கள், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கிறவங்க. நானோ படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நீங்கள் நீதிமானாய் இருக்கும்போது நமக்கு நல்ல நித்திரையை கர்த்தர் தருகிறதுக்கு வல்லவர். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாருமே எடுங்க. நான் யாரும் பேசுறத உடனே கேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இன்னொருத்தர் மேலேயோ, உங்களுடைய தலைமைத்துவத்து மேலேயோ, உங்களுடைய மேனேஜர் மேலேயோ உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலேயோ, சபையில் வருகிற ஒரு ஜனங்கள் மேலேயோ ஒரு தவறான அபிப்பிராயத்தை உடனே கொண்டு வந்துடக்கூடாது. ஐயோ, உங்களை தூக்குறதற்கு, அந்த இடத்துல இருந்து எடுப்பதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க தெரியுமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன அப்படின்னா, சிலருடைய நெஞ்சுக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே மதீனம் ஒட்டி இருக்கும். நமக்குள்ளேயும் அது இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் நீங்க இழந்துடவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் எது கொடுத்தாலும் இனி உங்க கையிலிருந்து வாங்குற எதையுமே நீங்களா எடுக்காம நான் இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. அதை இழக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு வாக்கு கொடுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்புவார். உங்களுக்கு பல மடங்கு கர்த்தர் திரும்பி தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.